ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கருக்கா வினோதை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பது தொடர்பான என்ஐஏவின் மனு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இணைகிறார். சதீஷ், வணக்கம். என்ன காரணத்தை முன்வைத்து இந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது? விரிவாக பதிவு பண்ணுங்க. கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை முன்பு பிரபல ரவுடி கருக்காவினர் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் என்ஐஏ அதிகாரிகள் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் மனுவானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு சிறையிலிருந்து வெளியே வந்த கருக்கா வினோத் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை முன்பு 2 பெட்ரோல் குண்டுகளை வீசினார். அப்போது கிண்டி போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவருக்கு பெட்ரோல் குண்டு வீசியதன் காரணமாக இவருக்கு பல்வேறு பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு இருக்கலாம் என்ற காரணத்திற்காக இந்த வழக்கானது என்ஐஏ அதிகாரிகளுக்கு மாற்றப்பட்ட நிலையில் என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். மேலும் ஆளுநர் மாளிகை முன்பும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு கருக்காவினத்திடம் தீவிரமாக விசாரணை செய்வதற்காக கடந்த மாதம் பூந்தமல்லி தேசிய புலனாய்வு சிறப்பு நீதிமன்றத்தில் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான மனுவை அளித்திருந்தனர். சுமார் 1 மாதத்திற்கு மேலாக இந்த மனுவானது விசாரணை நடைபெற்று வந்தது. இன்றைய தினத்தில் மீண்டும் இந்த போலீஸ் காவலில் விசாரிக்கும் மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. பாதுகாப்பு காரணங்கள் கருதி இன்றைய தினத்தில் கருக்காவினத்தை போலீசார் நீதிமன்றத்திற்கு நேரில் அழைத்து வரவில்லை. இந்த விசாரணையானது காணொலி காட்சி மூலமாக நடைபெற்றது. மனுவை விசாரித்த நீதிபதி இளவழகன் கருக்காவினத்தை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் மனுவை தள்ளுபடி செய்தார். சுமார் 1 மாதத்திற்கு மேலாக மனு தாக்கல் செய்த நிலையில் தற்போது அந்த மனு மீதான விசாரணை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர்கள் என்ஐஏ அதிகாரிகள் போலீஸ் காவல் கேட்டு மனு அளித்த விதம் மற்றும் எதற்காக விசாரணைக்காக அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் அதில் குறிப்பிடப்படவில்லை என்பது கூறப்படுகிறது. குறிப்பாக எந்தெந்த காரணங்களுக்காக தற்போது இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்பதை என்ஐஏ அதிகாரிகள் ஆராய்ந்து வரும் பொங்கல் தினத்தில் உள்ள விடுமுறை தினத்தை எல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு முறை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கும் மனுவை அளிப்பதற்கு என்ஐஏ அதிகாரிகள் முடிவு செய்து வருகின்றனர். தற்போது கருக்காவினத்தை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தால்தான் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசியதற்கான முக்கிய காரணங்கள் என்ன என்பது தெரிய வரும் என்பதும் இவருக்கு பின்னால் எந்தெந்த அமைப்புகள் உள்ளது என்பது தெரிய வரும் எனவும் என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்காக மீண்டும் ஒரு முறை என்ஐஏ அதிகாரிகள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக மனுவை அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. நன்றி சதீஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.